அன்பின் பாகத்தாப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே இயேசு ராஜாவே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ இங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் பிதாவே. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalm 29:11. The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. Amen. இந்த வசனத்தை அவங்க இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம் அப்பா. பிதாவே, யார் யார் சோர்வாக இருக்கிறார்களோ கர்த்தாவே இயேசுவே நீங்களே அவங்களை பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் குறித்து கலக்கமாக வேதனையோடு மனக்குமுறலோட இருக்கிறாங்களோ கர்த்தாவே அவங்களுக்கு நீங்க தான் பலத்தை கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். அவங்களோட என்னென்ன காரியங்களை நினைச்சு சோர்விலையும் பலவீனத்துல இருக்கிறாங்களோ கர்த்தாவே அவங்கள பலப்படுத்துங்க. அவங்களோட பர்சனல் காரியமா இருக்கலாம், அவங்களோட குடும்ப காரியங்களா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்களாமப்பா, ஊழியத்தை நிமித்தம் இருக்கலாம், தொழில் காரியங்களை குறித்து இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எங்களை காட்டிலும் கர்த்தாவே நீங்க மேலானவர், தேவாதி தேவனப்பா. நீங்க எது செய்தாலும் ஆமாப்பா ஒரு நோக்கத்தோட தான் நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அன்னைக்கு நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதப்பா, கண்ணீரின் பாதையில உபத்திரன் பாதையில தான் ஒரு சிலர் நீங்க வழி நடத்துவீங்கப்பா. அது ஒரு சில நேரத்துல நாங்க அந்த டைம்ல நாங்க புரிந்து கொள்ளாம இருக்க முடியுமாப்பா. ஆனா அதற்கு முடிவு ஆமாப்பா நீங்க சம்பூர்ணமாகவும் நீங்க கொடுப்பீர் ஆம்பிதாவே. இப்பொழுது ஆமாப்பா இந்த காரியத்தை கடக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் பலத்தை தருவீரா. அது மட்டும் இல்ல கர்த்தாவே, உங்க தெய்வீக சமாதானத்தை அவங்களை கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஆமாப்பா நாமத்தினால் உங்க தெய்வீக சமாதானம் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் பிரச்சனைகள் மாறி கிருபை செய்யுங்க ஆமாப்பா. பிள்ளைகளால வருகிற பிரச்சனைகள் ஆமாப்பா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஆமாப்பா, இது எல்லாத்தையும் நீங்க மாற்றி போடுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இன்னும் அநேக வீட்டுல கர்த்தாவே பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத நிறைய அநேக கவலைகள் இருக்கு கர்த்தாவே. ஆனா அது உங்க பாத தண்டை வைத்திருக்கிறாங்க, அது உமக்கு தெரியும் கர்த்தாவே. சமாதான சீர்குலைக்கிற ஆமாப்பா எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் நாங்க நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் குடும்பத்துல சத்துரு கொண்டு வந்து ஆமாப்பா அதை நீக்கி போடுவீராக. சமாதானத்தை உங்க தெய்வீக சமாதானத்தை நீங்க கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். மற்றும் அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களை ஆசீர்வதித்து ஆமாப்பா அவங்களை வழி நடத்துவீராக. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராகப்பா. அவங்க வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கோ கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் தொட்டு சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க ஆமாப்பா. அவங்க சரீரத்தை நீங்க பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோமாப்பா. உச்சம் தலைமது பாதம் வரை ஆமாப்பா பலப்படுத்துங்க. ஃபியூச்சரை குடிச்சிருக்கிற நிறைய பேர் கவலை இருக்கு கர்த்தாவே, அவங்கள பலப்படுத்தி அந்த டார்க் ஃபேஸ் அந்த இருளான பாதையில கர்த்தாவே நீங்க தான் வழி நடத்துறீங்க. அந்த பாதையை ஆமாப்பா கடக்க கிருபை செய்வீராக. அதற்கு பலமும் சமாதானமும் கட்டளையிட்டு அவங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் தரித்திருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கர்த்தாவே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை தான் பிதாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆமாப்பா பலப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது நீங்களே எங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு சில நேரத்துல புரியாம இருக்கலாம், அதுக்கு ஒரு முடிவு நீங்க கொடுக்கறப்போ நாங்க இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொடுத்திருக்காருன்னு உங்க சாட்சிகளாக அவங்க எழும்ப போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்களே அவங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. அவங்க ஸ்கூல் காரியங்களை நீங்களே ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க. அந்த பிள்ளைங்களோட ஆமாப்பா அடுத்த கட்ட எஜுகேஷன் பேட்டர்ன்ல அப்பா நீங்க உங்க தெய்வீக கரம் இருந்து அவங்கள வழி நடத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வீட்டு 40 தனியை ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை நீக்கி நிறைவான காரியங்களை நீங்க வழிநடத்திடுமா ஜெபிக்கிறோம். போக்கில் வாரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னு பின்னுமாக இருப்பதாக ஒவ்வொருத்தரையும் ஆமாப்பா உங்க தெய்வீக ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து அங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.